கோவையில் சிறுமி மீது நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்று பிப்ரவரி 18ஆம் தேதி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக துறந்துவிட்டு விளம்பர மோகத்தில் இருக்கும் மு.க.ஸ்டாலின் அரசுக்கு எனது கடும் கண்டனம். கோவை மாணவி பாலியல் வழக்கில் கைதானோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தனக்குத்தானே அப்பா என்று புகழாரம் சூட்டிக் கொள்பவருக்கு இந்த மாணவி மகள் போன்றவர் இல்லையா? இவரின் பாதுகாப்பு பறிபோனதற்கு யார் பொறுப்பு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது முகநூல் பதிவில், பெருகியிருக்கும் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் இளைஞர்கள் விலங்கு மனப்பான்மைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், திறனற்ற திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து சொந்த ஊர் விட்டு வெளி மாவட்டங்களில் தங்கி பயில்கின்ற கல்லூரி மாணவர்களின் கைகளில் போதைப் பொருள் புழக்கம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரித்துள்ளது என்று சாடியுள்ளார். மாண்புமிகு முதல்வர் இதுகுறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும், போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.